நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் ஆண்டவருக்குள்ளே நம்புகிறேன். கடந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் என்று ஆண்டவருக்குள்ளே நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியிலையும் தேவன் உங்களோடு கூட பேச ஆயத்தமாக இருக்கிறாரு. நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? சரி, நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்க அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி வேதத்தை திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. நான் வாசித்த அருமையான இந்த வேத பகுதியில் பேதுரு அப்போஸ்தலன் இப்படியாக அவர் எழுதுகிறார். உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நீங்கள் என்ன செய்யுங்க? அடங்கி இருங்கள். ஏற்ற காலம்னு ஒன்று வச்சிருக்கிறாரு. நம்புறீங்களா? சிலருடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே, எதுவுமே வாழ்க்கையில் வாய்க்கலையே, நான் ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேனே, தரித்திரத்துக்கு மேலே தரித்திரம், வேதனைக்கு மேலே வேதனை, துன்பத்துக்கு மேலே துன்பம், கண்ணீருக்கு மேலே கண்ணீர், இழப்புகளுக்கு மேலே இழப்பு, சோதனைக்கு மேலே சோதனை, இப்படி பல காரியங்களை நீங்கள் பார்த்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்ற காலம்னு வச்சுருக்கிறாருங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தும்படி ஒரு ஏற்ற காலம் வச்சுருக்கிறார். கலங்கி போகாதீங்க. எனக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் என்னென்னா, பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். எப்படி சொல்லுங்க? பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நம்முடைய தேவனுடைய கை எப்படிப்பட்ட கை தெரியுமா? பலத்த கை. இன்னைக்கு நம்முடைய கையெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பலசாலியாக இருந்தால் சொல்லுவாங்க, அந்த மனுஷன் ரொம்ப பலமாக இருக்கிறான், அவன் அடித்தோம்னா ஏப்பா என்ன பவராக இருக்கும் அப்படிம்பாங்க. தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கே ஒரு பலம் இருக்குன்னு சொன்னால், ஆண்டவர் சிருஷ்டிகராக இருக்கிறார், அவரே எல்லாவற்றையும் உண்டாக்கினவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுடைய கரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதனால தான் பேதுரு அப்போஸ்தலன் இப்படியா சொல்றார், பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். உங்களை உயர்த்துவதற்கு அவருடைய பலத்த கைக்குள் நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். உலகத்தில் இருக்கிற மனுஷன் நீங்கள் உயரணும்னா நீங்கள் அப்படி இருக்கணும், நீங்கள் இப்படி இருக்கணும், நீங்கள் அதை செய்யணும், நீங்கள் இதை செய்யணும், அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், இதில் நீங்கள் அதை கொடுக்கணும், இப்படிலாம் பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் உண்மையான உயர்வை, உண்மையான ஒரு மேன்மையை, உண்மையான ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு ஸ்தோத்திரம், உயர்வான காரியத்தை பார்க்கணும்னா தேவனுடைய வசனம் சொல்லுது, பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமென் சொல்லுங்க. பலத்த கைக்குள் அடங்கி இருங்க. அவருடைய கரம் ஒன்றே பலத்தது. அவருடைய கரம் ஒன்றே நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய கரம். அப்படிப்பட்ட கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும். சிலருடைய வாழ்க்கையில் அடங்கி இருக்கணும்னு சொல்றது பிடிக்கவே பிடிக்காது. சிலருக்கு அடங்கி போகிறதே இல்லை. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவனுக்கு மனைவி அடங்கி போகிறதில்லை, பிள்ளைகள் தகப்பன் தாய்க்கு அடங்கி போவதில்லை. சில இடங்களில் சில நபருக்கு நம்ம அடங்கி இருப்பது இல்லை. அதுக்காக அடிமையாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல. அடங்கி இருப்பது என்றால் அந்த ஸ்தானத்துக்கான சரியான ஒரு மரியாதை. ஆனால் அந்த மரியாதையை தவறான விதத்தில் பயன்படுத்தக்கூடிய இடத்துல நம்ம அடங்கி இருப்பது எந்த விதத்திலையும் சரியான ஒன்று அல்ல. அடங்கி இருப்பது என்றால் தேவன் அதை தவறான விதத்தில் ஒருபோது அவர் பயன்படுத்துகிற தேவனும் அல்ல. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆமாம், அடங்கி இருக்கிற அந்த இடத்துல அதை தவறாக நம்ம என்னைக்கும் பயன்படுத்தவும் முடியாது. ஏனால் நமக்கு கொடுக்கிற ஸ்தானம், நமக்கு கொடுக்கிற அந்த முதன்மையான இடம் அது தேவனால் வருகிறது. அது சரியான விதத்தில், பிரோஜனமான விதத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். தேவனும் அதைத்தான் செய்கிறார். அதை கவனிங்க. அப்போ அடங்கி இருப்பது அப்படி என்றால்
சில இடங்களில் சில நம்முடைய சூழ்நிலைகளை கண்ட்ரோல் பண்ணி நம்முடைய முயற்சிகளை கொஞ்சம் தீவிரப்படுத்தாமல், நமக்கு பலன் இருந்தும் நமக்கு திறமைகள் இருந்தும் நமக்கு சில வழிவாசல்கள் இருந்தும் அவைகளை கொஞ்சம் அடக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில், இன்னும் அதை எப்படி நான் சொல்ல உங்களுக்கு, துரிதமாக வீரியமாக செயல்படாமல் கொஞ்சம் அமைதலாக கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய சில காரியங்களை அடங்கி இருப்பது என்று நாம் சொல்லலாம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருக்க நீங்கள் விரும்புவீங்களா? விரும்புகிறவங்களா இருக்கீங்களா? எல்லா நேரத்திலையும் அவசரப்பட்டு அநேக காரியத்தை இழந்துட்டீங்க. அவசரப்பட்டு அநேக காரியத்தை தொலைச்சிட்டீங்க. அவசரப்பட்டு அநேக காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, மகளே மகனே, நீ அடங்கி இருக்கணும். உனக்கு ஒரு உயர்வு உண்டு, உனக்கு ஒரு மேன்மை உண்டு, உனக்கான ஒரு வாசலை நான் திறக்க போகிறேன், உனக்கான ஒரு பெரிய விசாலமான சூழ்நிலையை உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன். நீ என்னுடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கணும். என்னுடைய கைக்குள்ளே கொஞ்ச நாள் அடங்கி இருந்து அநேக காரியத்தை கற்றுக்கோ. சில அனுபவம் உனக்கு கசப்பாக தெரியலாம், சில சோதனை உனக்கு ரொம்ப வேதனையாக தெரியலாம். ஆனால் நீ கொஞ்சம் அடங்கி இரு. கொஞ்சம் நீ அடங்கி இருப்பேன்னா அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் திறக்கிற வாசலை நீ இதுவரைக்கும் கண்டிருக்கவே மாட்டேன். அப்படிப்பட்ட உனக்கான ஒரு திறந்த வாசல் உனக்கு நான் வச்சிருக்கிறேன். கொஞ்சம் அடங்கி இரு. நீ அவசரப்பட்டு எதையும் எடுக்காத, நீ அவசரப்பட்டு எதுலையும் போய் நிற்காத, நீ அவசரப்பட்டு எதுலையும் கொண்டு போய் உன்னுடைய வருமானத்தை உன்னுடைய பொருளாதாரத்தை செலவிடாத. ஆண்டவர் சொல்றார், அடங்கி இருங்க. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் அடங்கி இருப்பதற்கு எதிர்மறையா பிசாசு சில காரியங்களை அப்படி வாழ்க்கையில கொண்டு வந்து வைப்பான். அடங்கி இருக்கக்கூடாத அளவுக்கு சில காரியங்களை கொண்டு வந்து வைப்பான். நீங்கள் வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சம்பவங்களை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 36ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீங்கன்னா, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது யாக்கோபு கோபம் எழும்பி லாபானோடு வாக்குவாதம் பண்ணி, அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோடே வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன? நான் செய்த துரோகம் என்ன? என் தட்டு முட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரே. உம்முடைய வீட்டு தட்டு முட்டுகளில் என்னத்தை கண்டுபிடித்தீர்? அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும். அவர்கள் எனக்கும் உமக்கும் நடுத்தீர்க்கட்டும். அடுத்த வசனம், இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளையாடுகளும் சினையழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல், கவனிங்க, பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வரவில்லை. அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணிக்கிட்டேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கிக்கிட்டீங்க. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் இந்த 20 வருஷமாய் உம்முடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். நல்ல கவனிங்க, போதும். 10 முறை என் சம்பளத்தை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? மாற்றிட்டீங்க. யாக்கோபு தன்னுடைய மாமனா இருக்கிற லாபானிடத்தில் இந்த காரியத்தை சொல்றான். யாக்கோபு வரும்போது வெறுமையாக தான் வந்தான். ஆனால் தன்னுடைய மாமா வீட்டில் வந்த பிறகு அவன் ரொம்ப பிரயாசப்பட்டான். இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 20 வருஷம் நான் உங்கள் கையில் இருந்தேன். அதில் 14 வருஷம் 2 குமாரத்திகளுக்காக நான் நாட்களை கழிச்சிட்டேன். 6 வருஷம் உடைய மந்தைக்காக இடத்தில் இருந்தேன். ஆக மொத்தம் 20 வருடங்கள் உங்கள்கிட்ட நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? இருந்திருக்கேன். ஆனால் இந்த 20 வருஷத்தில் என் சம்பளத்தை 10 முறை நீங்கள் மாற்றிருக்கீங்க. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது? அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான கோபம். இந்த வார்த்தையை கேட்குற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளே ஒருவேளை நீங்கள் கடந்து போயிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், உங்களுக்கு அநேகர் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சு கொண்டு இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சகிப்புத்தன்மையை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆண்டுடைய நாமத்தினால் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை ஏமாற்றுவதற்கு முன்பதாக உங்கள் தேவனுக்கு இந்த காரியம் தெரியாமல் அல்ல, அவருக்கு நன்றாகவே தெரியும். லாபான் யாக்கோபை 10 முறை சம்பளத்தை ஏமாற்ற அவன் எடுத்த முயற்சியை கர்த்தர் பார்த்து கொண்டு இருந்தார். அவன் பகலிலேயும் இரவிலேயும் அவன் பட்ட பிரயாசத்தை கர்த்தர் பார்த்து கொண்டு இருந்தார். அவனுடைய கண்களுக்கு நித்திரை தூரமாயிருந்ததை கர்த்தர் பார்த்து கொண்டு இருந்தார். களவு போனதை, பகலில் இரவில் காணாமல் போனதை, அவனுடைய கையில் பிடுங்கிக் கொண்ட மாமானுடைய செயல்களை கர்த்தர் பார்த்து கொண்டு இருந்தார். தேவன் யாக்கோவை பார்த்து கொண்டே இருந்தார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் யாரை நம்பினீர்களோ, நீங்கள் யாரை அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் முதன்மையான அனுபவத்தில் வைத்து சேவித்தீர்களோ, உழைத்தீர்களோ, உங்கள் உழைப்பை கிரயமாய் கொடுத்தீர்களோ, அதில் உங்களுக்கு சரியான பலன் கிடைக்காமல் ஒருவேளை ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இருக்கிற நீங்க, இனி எனக்கு உயர்வு இல்லையோ, எனக்கு இனி மேன்மை இல்லையோ, என்னுடைய வாழ்வாதாரம் என்ன நிலைமைக்கு வரும், இனி எனக்கென்று என்ன இருக்கிறது என்று ஒருவேளை புலம்பிக் கொண்டு இருப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கொஞ்ச நாட்கள் நீ அடங்கியிரு. நீங்கள் மாமனுடைய கையில் அடங்கி இருக்கல, யாக்கோபு மாமாவுடைய கையில் அடங்கி இருக்கல, கர்த்தர் அவனை அடங்கி இருக்க பண்ணினார். கர்த்தரே லாபானை ஆண்டவர் அப்படி பயிற்றுவிக்கும்படி அவனுடைய மனதை கர்த்தர் மாற்றினார். கர்த்தர் அவனை அடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் ஊழியத்தில் அனுபவப்பட்டதுனால சொல்றேன், கர்த்தர் என்னை பல இடங்களில் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார், அடங்கி இருக்க பண்ணியிருக்கிறார். கஷ்டமாக தான் இருக்கும், வேதனையாக தான் இருக்கும், இருதயத்தில் குத்துற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் அந்த நாட்களை கடந்து வர கர்த்தர் பலன் தந்தார். கர்த்தர் பலன் தந்தார். ஒருவேளை நீங்க முடியலன்னு சொல்வீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க பலன் தாங்க, அடங்கி இருக்கக்கூடிய பலன் எனக்கு தாங்க. அதனால நமக்கு எந்த பெனிஃபிட் இல்லாமல் இருக்கலாம், அதனால நமக்கு எந்த உபகாரமும் கிடைக்காம போகலாம், அதனால நமக்கு ஒரு முன்னேற்றமும் இல்லாம போயிருக்கலாம். ஒருவேளை நம்மிடத்துல இருக்கிற திறமைகளை கூட நாம் இழந்து போகக்கூடிய ஒரு சூழல் அன்றைக்கு ஒருவேளை இருக்கலாம். ஆனாலும் அடங்கி இருங்க, உங்களை கர்த்தர் அடங்கி இருக்க பண்ணுகிறார். காரணம் என்ன? ஒன்றுமில்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்கக்கூடிய ஒரு தேவனாகிய கர்த்தர். ஒருவேளை இழந்து போயிட்டோமோ அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஆமா, மறுபடியும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த திறமைகள் தாளந்தை விட இன்னும் ஆண்டவர் மெருகூட்டி உங்களை பின்னாட்களில் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்த, இன்னும் பலத்த காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வதற்கு ஆண்டவர் சில நேரங்களில் அடங்கி இருக்க பண்ணுவார். யாக்கோபு அடங்கி இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில தேவன் அவனை பின்னாட்களில் ஆசீர்வாதம் உள்ளவனாய் கர்த்தர் மாற்றினார். ஒரு பக்கம் 10 முறை சம்பளத்தை மாற்றும் போது கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா தேவன் அவனை சரியான பாதையில கொண்டு போனார். சில நேரங்களில் உங்க வாழ்க்கையின் பொருளாதாரத்தில், உங்க வாழ்க்கையின் உயர்வின் அந்த படிக்கட்டுகளில் சில தடை கற்கள் வைக்கப்பட்டிருக்கலாம். முன்னேறி சுதந்திரமாக போக முடியாத ஒரு நிலைமை உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்வாரு, கொஞ்சம் அடங்கியிரு மகனே, கொஞ்சம் அடங்கியிரு மகளே. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாரும் நல்லா வேகமாக போகிறாங்க, எல்லாரும் முன்னேறி போகிறாங்க, எல்லாருக்கும் திறந்த வாசல் போல இருக்கு, எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்றது, பார்க்கறது, சிந்திக்கிறது கஷ்டம்தான். ஆனால் இப்போ அல்ல உங்களுக்கான திறந்த வாசல். கொஞ்ச நாள் அடங்கி இருந்த பிறகு உங்களுக்கு ஆண்டவர் திறக்கும் போது நீங்கள் யாரை பார்த்து வேதனைப்பட்டீங்களோ, அவங்களுக்கு அப்படி இருக்க எனக்கு இல்லையன்னு வேதனைப்பட்டீங்களோ, அவங்களோட பல மடங்கு உங்களை ஆண்டவர் என்ன செய்வார்னா உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைத்து அழகு பார்ப்பார், மேன்மையான ஸ்தானத்தை கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார். அப்போ யாக்கோவுடைய வாழ்க்கையில் மாமாவுடைய கையில் இருந்து அவன் சில காரியங்களை அவன் சகித்து கொள்வதற்கு முடியாமல் போனாலும் முடிய பண்ணினார் ஆண்டவர். அதை தான் அவன் கோபமாக சொல்கிறான். இன்னைக்கு இந்த நிலைமையில் நீங்கள் இருப்பீங்கன்னா அடங்கி இருங்க, உங்களை ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார், நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். அந்த நாள் வெகு சமீபத்தில் இருக்கு, கர்த்தர் செய்வார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 23 வாசிப்பீங்கன்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 37
23 28 வரைக்கும் வாசிப்பீங்கன்னா, யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்தில் இருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போளத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அந்த வர்த்தகரான மீதியானர்கள் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். கவனிங்க, இங்க யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். யோசேப்பை பாருங்க, குழியில தூக்கி போட்டாங்க. அவங்க அப்பா அவனை ரொம்ப ஆசையா நேசித்து அவனுக்கு வாங்கி கொடுத்திருந்த பலவர்ணமான அங்கியை கலத்திட்டாங்க. அவனை தூக்கி குழியில் போட்டாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிங்க. உடன் பிறந்த சகோதரர்கள், நேசிக்கக்கூடிய சகோதரர்கள் இப்படி கடினமாக நடந்துக்கிட்டாங்க. அவனை குழியில் தூக்கி போடுறாங்க. அது பாழடைந்த ஒரு குழி. அதோட விட்டாங்களா? இல்லை. மறுபடி மீதியான இடத்துல அவனை என்ன செய்கிறாங்க? விட்டுட்டாங்க. ஸ்தோத்திரம். மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேல் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள். குழியில் தூக்கி போட்டுட்டு தூக்கி எடுத்தாங்கன்னு அவன் பாசமாக தூக்கி எடுக்காங்கன்னு பார்த்தா மறுபடியும் அதை விட கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு அவனை கொண்டு போயிட்டாங்க. யாரையும் நம்பாதீங்க, ஆண்டவர் ஒருவர் மட்டும் நம்புங்க. அது கூட பிறந்த சகோதரனாக இருக்கட்டும், கூட பிறந்த சகோதரியாக இருக்கட்டும். இன்னைக்கு தேனை போல பேசுகிறவங்க நாளைக்கு வேப்பங்காயா மாறுவது மனுஷனுடைய இயல்பு. இன்னைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் தூக்கி வைக்கிறது போல இருந்தால் நாளைக்கு அகால பாதாளத்துக்குள்ள தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் இயற்கை. ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் உங்களை என்னையும் ஆதரிக்கிறவர், தூக்கி எடுக்கிறவர், கனப்படுத்துகிறவர், நமக்கான அடையாளத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறவர் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். நல்ல கவனிங்க. யோசேப்பை குழியில் தூக்கி போடுறாங்க. அவனுடைய உயர்வை தடுக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருக்கிறாரு. அவனை முதன்மைப்படுத்தி வைப்பேன்னு ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இவங்க அந்த தரிசனத்தை நிறைவேறக்கூடாது என்பதை இவர்கள் சரீர முயற்சியில் அவனை தூக்கி குழியில் போடுறாங்க. அவனை அடிச்சிருப்பாங்க, அவனை ரொம்ப திட்டிருப்பாங்க. இதெல்லாம் அவன் சகிக்கிறான். இன்றைக்கி அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கை இப்படி அனுபவம் இருக்கா? உங்கள் சகோதரர்களால் தூக்கி எறியப்பட்டிருக்கீங்களா? ஏளனமாக பேசப்பட்டிருக்கீங்களா? அவமானமாக பேசப்பட்டிருக்கீங்களா? நிந்தைக்குள்ளாக்கப்பட்டிருக்கீங்களா? அது மாத்திரமல்ல, இவனை விற்று போட்டார்கள். எங்கள் சகோதரனே கிடையாது, யாரோ தெரியாது, நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு கொஞ்சம் காசை வாங்கிட்டு விற்றுட்டாங்க. எவ்வளோ பெரிய ஒரு துணிகரமான செயல். ஆனால் என்னதான் செஞ்சாலும் அவன் தேவனுடைய கையில் அடங்கி இருக்கிறத அவன் உறுதியாக நம்பினபடினால் கர்த்தர் ஏற்ற காலம் வந்தபோது எகிப்தில் அவனை முதன்மையான ஸ்தானத்தில் கர்த்தர் உயர்த்தினார். யார் குழியில் தூக்கி போட்டாங்களோ, யார் விற்று போட்டாங்களோ அவங்களே இவனிடத்தில் வந்து உணவுக்கு கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் கடந்து போகிற பாதை குழியில் தூக்கு போட்ட பாதையாக இருக்கலாம். பிறரிடத்தில் யாருமே தெரியலைன்னு சொல்லி உங்களை விற்று போட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அடங்கியிரு, அடங்கியிரு. பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிற, பலத்த கைக்குள்ள அடங்கியிரு. தேவன் இதை அனுமதிக்கிறார். கொஞ்ச நாள் அடங்கியிரு, கொஞ்சம் பொறுமையாயிரு, கொஞ்சம் சகித்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி நீங்கள் இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் ஏற்ற காலம் ஒன்று வரும். உங்களை கர்த்தர் உயர்த்துவார், உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆண்டவர் கனப்படுத்துவார். உங்களுக்கான உயர்வு அவருடைய கரத்தில் இருந்து வருகிறது. கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அப்போ பலத்த கைக்குள் அடங்கி இருந்த 2 நபர்களை குறித்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம். முதலாவது யாக்கோபு, 2வது யோசேப்பு. 2 பேருடைய வாழ்க்கையிலையும் வித்தியாசமான சூழ்நிலை. ஆனால் அடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்தார். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு அந்த சூழ்நிலையில் முயற்சி எடுத்திருந்தா நிச்சயமாக அவங்களுக்கான உயர்வு கிடைச்சிருக்க வாய்ப்பில்லை. இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் அடங்கியிருங்க, ஆத்திரப்பட வேண்டாம். தவறான காரியத்தில் தவறான ஆலோசனையின் பேரில் நீங்கள் செயல்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கான உயர்வை வச்சிருக்கிறாரு.
கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்பட போகுது. கண்ணை முடிச்சோம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிச்சிருக்கீங்க. இந்த வார்த்தையை கேட்டு நம்முடைய பிள்ளைகள் இன்னையிலிருந்து சில சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் பலத்த கைக்குள் நான் அடங்கி இருக்கிறேன், கர்த்தரே இந்த சூழ்நிலையை அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு நம்முடைய பிள்ளைகள் நம்பி நம்முடைய பிள்ளைகள் அடங்கி இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கட்டும். அவர்களுக்கான சரியான நேரம், சரியான காலம் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்தி அழகு பார்த்து நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த தேவன் நீர் போதுமானவராக இருக்கிறேன். இந்த வார்த்தை என்ன நோக்கத்துக்காக பேச அந்த அடியனை பயன்படுத்தினீரோ அதற்கேற்ற கனமும் மகிமையும் துதியும் உம்முடைய நாமத்துக்கே உண்டாகட்டும். அடியனை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியில் கேட்ட வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்க. தொடர்ந்து எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், கருவந்தாவில் மக்கனாயும் சபை, ஆமாம், கருவந்தாவின் கீழ்ப்பகுதியில் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம். வேறு எந்த சபைக்கும் போகாத தெய்வ பிள்ளைகள் இருப்பீங்கன்னா எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். வாருங்கள், நாம் கர்த்தரை ஆராதிப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. God bless you. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே.